ஜூலை மாதம் 30ஆம் தேதி இந்தியாவில் 3 மாநிலங்களில் 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடந்திருந்தது. பீகாரில் ஒரு தொகுதி, மத்திய பிரதேசத்தில் ஒரு தொகுதி, குஜராத்தில் ஒரு தொகுதி. பீகாரினுடைய பாங்கிப்பூர் அப்படின்ற தொகுதி. இந்த தொகுதி பிஜேபியினுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய நிதின் நபீன் எம்எல்ஏவா இருந்த தொகுதி. அவர் ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால இந்த இடம் காலியானது. தற்பொழுது இந்த தொகுதியில ஜன்ஸ்வராஜ் அப்படின்ற பார்ட்டி ஆரம்பிச்சு போன சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு பிரசாந்த் கிஷோர் அவருடைய கட்சி சார்பா அவரே களம் காண்றாரு. ஏன்னா அவர் போன சட்டமன்ற தொகுதியில அவர் எந்த இடத்துலையும் போட்டியிடல. இந்த இடைத்தேர்தல் அவர் களம் காண்றாரு. ஸோ அதனால இந்த தொகுதி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியா யார் வெற்றி பெறுவார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பி இருக்குது. ஸோ நம்ம தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவில் பிஜேபி வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். இந்த தொகுதியினுடைய வரலாறும் அப்படிதான் இருக்குது. இந்த தொகுதி வெஸ்ட் பாட்னா, மேற்கு பாட்னாவா இருக்கும் பொழுதும் சரி, அதற்கு அப்புறமாவும் சரி, ஒரு 20 ஆண்டுகளா பிஜேபியினுடைய வசம் இருக்கக்கூடிய தொகுதியா இருக்குது. ஸோ இந்த பாங்கிப்பூர் தொகுதியில யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது? தேர்தலுக்கு பிந்தைய வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா எடுக்கப்பட்ட 3 கருத்து கணிப்பு முடிவுகளை தெரிஞ்சுக்கலாம். முதலாவது ஜன்மாத் போல்ஸ். இவர்களினுடைய கணிப்புப்படி பார்க்கும் பொழுது பிஜேபி 34 36% வாக்கையும், ஜன்ஸ்வராஜ் 49 52% வாக்கையும், ஆர்ஜேடி 9 10% வாக்கையும், மற்றவர்கள் 3 4% வாக்கையும் பெறுவார்கள் சொல்லியிருக்கிறாங்க. பிரசாந்த் கிஷோர் 66,000 71,000 வாக்குகள் வரைக்கும் பெறுவாரு. அவர் தான் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்மாத் போல் சொல்லியிருக்கிறாங்க. ருத்ரா ரிசர்ச் அனலிட்டிக்ஸ் இவர்களினுடைய கணிப்புப்படி பார்க்கும் பொழுது பிஜேபி 36% வாக்கையும், ஜன்ஸ்வராஜ் 50% வாக்கையும், ஆர்ஜேடி 10% வாக்கையும் பெறுவார்கள் சொல்லியிருக்கிறாங்க. பிரசாந்த் கிஷோர் 65,049 வாக்குகள் பெற்று அவர் ஜெயிப்பார் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது சர்வே சர்வா. இவர்களினுடைய கணிப்புப்படி பார்க்கும் பொழுது பிஜேபி 45% வாக்கு, ஜன்ஸ்வராஜ் பார்ட்டி 41%, ஆர்ஜேடி 11%, மற்றவர்கள் 3% சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 3 கருத்து கணிப்புல 2 கருத்து கணிப்பு ஜன்ஸ்வராஜ் பிரசாந்த் கிஷோர் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கணிப்பு பிஜேபி வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம 2 கருத்து கணிப்பு ஜன்மாத் போல்ஸ் பார்த்தோம்னா 66,000 71,000 வாக்குகளை பெறுவார் பிரசாந்த் கிஷோர் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ருத்ரா ரிசர்ச் அனலிட்டிக்ஸ் இவர்களினுடைய கணிப்புன்னு பார்த்தோம்னா 65,000 வாக்குகள் பெறுவார். ஸோ 65,000 வாக்குகள் வரைக்கும் பிரசாந்த் கிஷோர் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அவர் தான் ஜெயிப்பார் அப்படின்ற மாதிரி 2 கணிப்பு சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்துல நம்ம சர்வே சர்வா இவர்களினுடைய கணிப்புப்படி பார்க்கும் பொழுது 2 பேருக்குமான ஜன்ஸ்வராஜுக்கும் அண்ட் பிஜேபிக்குமான கேப் அப்படின்றது ஒரு 4% இருக்குது. 4% பிஜேபி முன்னாடி இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 2 பேர் ஜன்ஸ்வராஜினுடைய பிரசாந்த் கிஷோர் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒருத்தர் பிஜேபி வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு. தேர்தல் முடிவு நாளைக்கு வெளிவர இருக்குது. ஸோ யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.